வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஆப்போசிட்டில் காட்டுற பாருங்கள், அதுதான் பாண்டிச்சேரி ஏர்போர்ட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் இருக்கோம். 2013 14 வரைக்கும் நான் இங்கே தான் வேலை செஞ்சேன். அப்போ ஸ்பைஸ்ஜெட் ஆப்ரேட் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது பேசன் லோடு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இண்டிகோவில் பெங்களூர் ஹைதராபாத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அது டைமிங் என்ன, அது ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக நீங்கள் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எது எங்கே இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ணுறது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியுடைய தற்போதைய ரன்வே லென்த் 1502 மீட்டர், அதாவது 4928 ஃபீட் தான். இதனால் சின்ன டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். உதாரணமாக ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட், பம்பார்டியர் Q400 இதை போல் ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இதனால் ஒரு ஃப்ளைட்டுக்கு அதிகபட்சமாக 78 பேசஞ்சர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். பெரிய டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரன்வே லென்த் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உதாரணமாக ஏர்பஸ் 320, 321, போயிங் 737, 800, 900 இது போல் இருக்கிற ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2300 மீட்டராக தேவைப்படும். எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஏர்பஸ் 320 ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் 180, 192 பேசஞ்சர் கூட ஒரே டைமில் ட்ராவல் பண்ண முடியும். பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு நாளுக்கு 2 டைரக்ட் ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க மே 23 வரைக்கும். இப்போ அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபிளைட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மதியம் 2 மணிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி 3:15க்கு பெங்களூர் போய் ரீச் ஆகுது. 1 hour 15 minutesக்குள்ள உங்களுக்கு பெங்களூர் போய் ரீச் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக இந்த ஏர்கிராஃப்டில் 78 பேசஞ்சர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃபேர் 630 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு போகிறீங்க இல்லை அடுத்த வாரம் போகிறீங்க, இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு முன்னதே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டுக்கு உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்துக்கு டெய்லி ஒரு டைரக்ட் ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சாயங்காலம் 5:30க்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி 7:20க்கு ஹைதராபாத் ரீச் ஆகுது. 1 hour 50 minutesக்குள்ள ஹைதராபாத் போய் ரீச் ஆகிடும். ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 78 பேசஞ்சர் ஒரே ஸ்டேஷன் ட்ராவல் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃபேர் 4897 ரூபா. இது ஸ்டார்டிங் ஃபேர் தான். நீங்கள் சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூருக்கும் ஹைதராபாத் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் நல்ல கனெக்டிங் வச்சிருக்காங்க. அதாவது கனெக்டிங் ஃப்ளைட் நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. உதாரணமாக நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து டெல்லி போனாலும் நீங்கள் பாண்டிச்சேரி டு பெங்களூர், பெங்களூர் டு டெல்லி ட்ராவல் பண்ணலாம். இது போல் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண முடியும். உதாரணமாக கல்கட்டா, டெல்லி, பாம்பே, திருவனந்தபுரம், கோவா இது போல் எந்த டெஸ்டினேஷன் ஆனாலும் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ண முடியும். டொமஸ்டிக் கனெக்டிங் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கனெக்டிங் கொடுக்குறாங்க. உதாரணமாக நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட் இது போல நாடுகளுக்கும் நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ட்ராவல் பண்ண முடியும். கனெக்டிங் ஃப்ளைட் உங்களுக்கு இன்டர்நேஷனலுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணமாக நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 5:30க்கு உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி மறாவது நாள் காலையில் 4:55க்கு சிங்கப்பூர் போய் ரீச் ஆகுது. ஸ்டார்டிங் ஃபேர் 18,712 ரூபா. அதாவது நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத் போயிடுவீங்க. ஹைதராபாத்தில் 8 hour 55 minutes உங்களுக்கு லே ஓவர். மறுபடியும் ஹைதராபாத்ல இருந்து உங்களுக்கு சிங்கப்பூர் இண்டிகோ ஃபிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. உங்களுடைய செக்இன் லக்கேஜ் எல்லாமே இங்கே உங்களை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. உதாரணமா நீங்க இன்டர்நேஷனல் ஃபிளைட்ன்றதுனால செக்இன் லக்கேஜ் 30 கிலோ வரைக்கும் இங்கே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதே போல உங்களுக்கு போர்டிங் பாஸும் பாண்டிச்சேரி ஹைதராபாத் சிங்கப்பூருடைய போர்டிங் பாஸ் உங்களுக்கு பாண்டிச்சேரியிலே கொடுத்துருவாங்க. நீங்க ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் ஹைதராபாத்ல நீங்க இமிகிரேஷன் மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டு ஃபிளைட் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இது போல இன்டர்நேஷனல் ஃபிளைட்டும் உங்களுக்கு பாண்டிச்சேரியில இருந்து உங்களுக்கு கனெக்டிங் ஃபிளைட் மூலமா நீங்க டிராவல் பண்ண முடியும். இப்போ நம்ம பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாண்டிச்சேரி ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் போல் கிடையாது. சென்னை ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டிபார்ச்சராக இருக்கும், உங்களுக்கு கீழே அரைவில் இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டில் ஒரே டெர்மினல், அந்த ஒரு டெர்மினலில் லெஃப்ட் சைடில் டிபார்ச்சரும் ரைட் சைடில் அரைவில் இருக்கும். நீங்கள் கார்லேயோ நீங்கள் ஆட்டோவில் நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிபார்ச்சர் கேட்டுக்கு நீங்கள் போயிடணும். டிபார்ச்சர் கேட்டில் உங்களோட டிக்கெட் காப்பி, அடுத்தது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நீங்கள் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே உங்களுடைய செக்இன் லக்கேஜை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் அலோன் எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய செக்இன் லக்கேஜை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஸ்டாஃப் அந்த பேக்குக்கு ஒரு லாக்கும் ஸ்டிக்கரும் போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க.
அடுத்தது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போகணும். செக்இன் கவுண்டர் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். அந்த செக்இன் கவுண்டரில் உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் லக்கேஜும் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான போர்டிங் பாஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக் இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஏன்னா சின்ன ஏர்போர்ட்னால உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் அலைய தேவையில்ல. செக்யூரிட்டி செக்கில் உங்களையும் உங்கள் ஹேண்ட் லக்கேஜும் தரவாக வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவை போர்டிங் கேட் ஏரியா அப்படிலாம் செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து உங்களுக்கு வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு உங்களோட ஃப்ளைட் டைமுக்கு 45 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் மினிமம் 25 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போர்டிங் கேட் ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து நீங்கள் போங்க. அடுத்தது போர்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நடந்து போய் தான் நீங்கள் வந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து ஏற மாதிரி இருக்கும். ஏன்னா ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கிங் வேல வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. பாண்டிச்சேரி வந்து சின்ன ஏர்போர்ட்ன்றதுனால உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த போர்டிங் கேட்லேருந்து நடந்து போயிட்டு நீங்கள் ஏர்கிராஃப்ட்ல போய் ஏற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஏர்கிராஃப்ட்ல போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சீட்ல பார்த்து நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது நிறைய பேசஞ்சருக்கு வர டவுட் என்னன்னா, பாண்டிச்சேரியில இருந்து ஃப்ளைட்ல லிக்கர் கொண்டு போகலாமான்றது தான். பாண்டிச்சேரியில இருந்து நீங்கள் ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசஞ்சர் 5 லிட்டர் வரைக்கும் ரீட்டைல் பேக்கிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து லிக்கர் கொண்டு போகிறீங்கன்னா ரீட்டைல் பேக்கிங், அதாவது ஓப்பன் பண்ணி அது மாதிரி இருக்கக்கூடாது. ரீட்டைல் பேக்கிங்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் பேக்கிங் நல்லா வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பேசஞ்சர் 5 லிட்டர் வரைக்கும் உங்களுடைய செக்இன் லக்கேஜில் மட்டும் நீங்கள் வச்சு கொண்டு போகலாம். இப்போ நம்ம டிபார்ச்சர் பார்த்தாச்சு. அரைவல் பார்ப்போம். அரைவல் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு 2 டைரக்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பெங்களூர்லேருந்தும் ஹைதராபாத்ல இருந்தும். பெங்களூர்லேருந்து சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பி 5:10க்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகுது. 1 hour 10 minutesக்குள்ள உங்களுக்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகிடும். அதே போல் ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் 3609 ரூபா. அடுத்தது ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் காலையில் 11:45க்கு ஹைதராபாத்ல கிளம்பி 1:40க்கு பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகுது. 1 hour 55 minutesக்குள்ள உங்களுக்கு பாண்டிச்சேரி ரீச் ஆகிடும். ATR 72 மாடல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஃபேர் 4565 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு அரைவல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாப்பி ட்ரிப் கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு லோக்கலாக வந்து டிராவல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மினிமம் ஃபேராக உங்களுக்கு 700 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 700 நீங்கள் பே பண்ணால் போதும். அதே போல் நீங்கள் பாண்டிச்சேரி ஏர்போர்ட்லேருந்து வேற ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு கேப் வந்து நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார் டிரான்ஸ்போர்ட்டை தவிர வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி ஏர்போர்ட்டோட வெளியே உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஆட்டோ மூலிமா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வேணும்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு AC பஸ், நார்மல் பஸ் எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சார்ஜஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி ஏர்போர்ட் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேசன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாண்டிச்சேரியிலேருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.